அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித மஸ்ஜிதுன் நபவி. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதீனாவுக்கு வந்தபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் கட்டும்படி உத்தரவிட்டார்கள். பனு நஜ்ஜார் கூட்டத்தாரை அழைத்து அவர்கள் வந்தபோது, பனு நஜ்ஜார் கூட்டத்தாரே, உங்களுடைய இந்த தோட்டத்தை எனக்கு விலைக்கு விற்றுவிடுங்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த கூட்டத்தார், இல்லை, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதற்கான விலையை அல்லாஹ்விடமே நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று கூறியவர்களாக அந்த தோட்டத்தை பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டி கொடுத்தார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 911 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மக்காவை துறந்து மதீனாவுக்கு வந்த அந்த வேளையிலே ஐவேளை தொழுகையை நிறைவேற்றுதல் உட்பட ஏனைய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பல்வேறு விதமான விஷயங்கள் பரிமாறிக்கொள்ளப்படுவதற்காக வேண்டியும் மஸ்ஜிதுல் நபவி என்கின்ற இந்த பள்ளிவாசல் புதிதாக கட்டப்பட்டது. அந்த பள்ளிவாசல் கட்டப்படுகின்ற போது நடந்த நிகழ்வுகளை இக்ரிமா அவர்கள் அறிவிக்கின்ற போது, நாங்கள் மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலின் செங்கற்களை ஒவ்வொன்றாக சுமந்து கொண்டு சென்றோம். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 செங்கற்களாக சுமந்து கொண்டு சென்றார். அப்போது அவரை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தலையிலிருந்து புழுதியை துடைத்துவிட்டு, பாவம் அம்மாரை ஒரு கலக கூட்டத்தினர்கள் கொன்று விடுவார்கள், அம்மார் அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து கொண்டிருக்க அந்த கூட்டத்தினர் அவரை நரக நெருப்பின் பக்கம் அழைத்து கொண்டிருப்பார்கள் என்று கூறிய இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 2812 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் கல் சுமந்து மண் சுமந்து அந்த கட்டிடத்தை, அந்த பள்ளிவாசலை எளிய முறையிலே கட்டினார்கள் என்பதைத்தான் இஸ்லாமிய வரலாறுகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இன்றைக்கு அந்த பள்ளிவாசலுடைய நிலை ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான முஸ்லிம்களால் தொழுகப்படுகின்ற பள்ளிவாசலாக அமையப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தின் 2வது பெரிய மற்றும் 2வது புனிதமான பள்ளிவாசலாக மதீனாவின் மையத்தில் அமைந்துள்ள அல் மஸ்ஜிதுன் நபவி என்கின்ற அந்த பள்ளி உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களுடைய இதயங்களில் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. மஸ்ஜிதுன் நபவி என்ற அந்த பள்ளிவாசல் இஸ்லாமிய மார்க்கத்தில் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்பாக, கட்டப்பட்டதற்கு பின்பாக அந்த பள்ளியிலே வைத்து ஐவேளை தொழுகை நடக்கும். மார்க்க ரீதியான சட்டதிட்டங்கள் குறித்து உண்டான பரிமாற்றங்கள் நடைபெறும். குடும்ப ரீதியான உண்டான உபகாரங்கள், குடும்ப ரீதியான உண்டான பல்வேறு விஷயங்கள் பேசி தீர்மானிக்கப்படுவதோடு மாத்திரமல்லாமல் மதீனாவை மையமாக கொண்டு அந்த மஸ்ஜிதுன் நபவி என்கின்ற அந்த பள்ளிவாசலிலே இருந்து பல்வேறு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்கள் வெளி உலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது என்பதை அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கலங்கரை விளக்கமாக
இந்த மஸ்ஜிதுன் நபவி என்கின்ற இந்த பள்ளிவாசல் அமைய பெற்றது என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியத்தில் ஒன்று. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அந்த பள்ளிவாசலிலே சென்று தொழுகக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.